தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை அமைச்சராகின்றார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. ஆனால் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு அவர்களுக்கு மேலும் 25 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தந்தது. தற்பொழுது 144 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆதரவோடு இந்த ஆட்சி நடக்கிறது. தற்பொழுது 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் 25 அமைச்சர்கள் புதிதாக சேர்க்கப்பட உள்ளார்கள். அமைச்சரவை விரிவாக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. நடிகர் விஜய் அவருடைய நெருங்கிய தோழியும் பிரபல தமிழ் திரைப்பட நடிகையுமான திரிஷா அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திரிஷா போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. திரிஷா போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் அவர் தமிழக அமைச்சரவையில் மகளிர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவார் என கூறப்படுகிறது. சமீபத்தில் கூட திரிஷா அவர்களுக்கு போலீஸ் கான்வா பாதுகாப்பு வழங்கப்பட்டு அழைத்து வரப்பட்டார் என்பது குறிப்பிடப்பட்டது. இது சர்ச்சைக்குரியதாக பேசப்படுகிறது. ஆக நடிகை திரிஷா அமைச்சரவையில் சேர்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் என்றும் அவர் வெற்றி பெற்ற பின் தமிழக அமைச்சரவையில் மகளிர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பார் எனவும் கூறப்படுகிறது.